ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MK கிச்சன். இன்றைக்கி நம்ம கிராமத்து மட்டன் உப்பு கறி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம மட்டன் உப்பு கறி செய்கிறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து கொஞ்சம் குறையாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 6 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நான் காரம் அதிகமாக சேர்த்துப்பேன், அதனால் 6 மிளகு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா ஒரு 4 மிளகே போதும். ஜீரகம், நல்ல மிளகு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் காஞ்சதும் ஆயில் ஊற்றிக்கலாம். இது ஆயிலே தான் குக் ஆகணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொட்டிச்சு. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிச்சு பாருங்கள். இந்த அளவு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இந்த டைமில் மட்டன் போட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா மிளகும் ஜீரகமும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கிண்டி கொடுத்துக்கணும். இந்த அளவு கிண்டி கொடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் எல்லாத்துலேயும் நல்லா எல்லாமே மசாலா எல்லாம் படும். இந்த அளவு கிண்டி கொடுத்துட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போது ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்புக்கு, இந்த சைஸ் கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, இந்த அளவு போதும் தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி வச்சுக்கலாம். 4 விசில் வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஒரு 4 விசில் அடிச்சிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க சூப்பராக குக் ஆகி எல்லா தண்ணியுமே குக் ஆகி அழகாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு உப்பு கறி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மட்டன் உப்பு கறி அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ஒருக்கா வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.